பாக்ஸ் ஆபீஸ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்கணும். ப்ரெஷர் இந்த மாதிரி எல்லாம் போதுன்னா நாங்க நின்று முடிச்சு கொடுக்குறேன். என்னதான் இருந்தாலும் அந்த விராட் உள்ள நிக்கும் போது இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் விராட் கோலி உள்ள இருக்காரு அப்படின்றது ஆப்போசிஷனுக்கு மென்டலி ஒரு மாதிரி அந்த டவுனாலாம் வச்சுட்டு இருந்தது ஆஸ்திரேலியா த்ரூ த சேஸ். ஏன் கேஎல் ராகுல் நம்பர் 6 ஆடுறாரு, ஏன் அவர் மேல வரமாட்டாரு அப்படிங்கிற நம்மளோட கேள்விகளுக்கு நேத்தி பர்ஃபார்மன்ஸ் பதில் சொல்லிச்சுங்க. அவ்வளவு ஈஸி ரோல் கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயரோட பார்ட்னர்ஷிப் வித் விராட் கோலி இதுதாங்க ஒரு மூல காரணம். ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி, டிராவிஸ் ஹெட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்தாருங்க. வருண் சக்கரவர்த்தியோட செலக்ஷன் அந்த ஒரு விக்கெட்லயே எனக்கு தெரிஞ்சு ப்ரூவ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆஸ்திரேலியா டீமும் வேற மூர்த்திகள், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் மற்றும் ஜாஷ் ஹேசல்வுட் அவங்க வேற லெவல்ல அங்க இருந்தாங்க. பட் அவங்க இல்லாதது டெஃபினட்டா இந்தியாக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்றது உண்மை. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிஆர். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல். ஃபுல் ஸ்மைல்ஸா இருக்கீங்க. ஏன் ஸ்மைல்ஸா இருக்க மாட்டீங்க? இந்தியா பொழந்துட்டாங்க ஆஸ்திரேலியா போட்டு. ஆஸ்திரேலியா ஒரு தடங்களா பல வாட்டி இருந்திருக்காங்க பிரேத்தம் இந்த ஒரு நாக் அவுட் டோர்னமெண்ட் அப்படிங்கும் போது. இந்த மேட்ச் கூட செமிஃபைனல்ல கூட ஒரு நல்ல ஒரு த்ரெட்டனிங் ஸ்கோர்ல இருந்தாங்க ஆஸ்திரேலியா. பட் தென் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் செமையா போட்டாங்க. விராட் கோலி செமையா ஆடினாரு. கடைசியில ஹார்திக் பாண்டியா செமையா பினிஷ் பண்ணாரு. ஆல் இன் ஆல் ஒரு சூப்பர் டீம் பர்ஃபார்மன்ஸ். இந்தியா த்ரூ டு த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல். த பெட்டர் டீம் ஒன் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரிக்கெட் இஸ் த வினர் பிரேத்தம். பெட்டர் டீம் ஒன், அதுல டவுட்டே இல்ல பத்ரி. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம ஷோல கூட நம்ம சொன்னோம் இந்தியா ஹேஸ் தி எட்ஜ் தான் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அண்ட் போலர்ஸ் தான் கம்பேக்கே பண்ணாங்க. 36 overs 197 for 4. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 315 320 வர மாதிரி இருந்தது. அது ஒரு கஷ்டமான ஸ்கோர் தான் நாக் அவுட்ல திரும்ப அடிக்கிறதுக்கு. ஷமி பிரேக் த்ரூ ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு, ஸ்மித் எடுத்துட்டு. அப்புறம் அக்சர் எடுத்தாரு, கிளென் மேக்ஸ்வெல்ல. அண்ட் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ் கேம் இன்டு தி ஃபோர் அண்ட் கொஞ்சம் குவைட்டா வச்சுட்டாங்க. டெரிஃபிக் டீம் எஃபர்ட், அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாஸ்டர் ஆஃப் த சேஸ் மாஸ்டர், பிக் கேம் விராட் கோலி. எனக்கு என்ன ஆச்சரியம்னா விராட் கோலி ஒரு 110 நாட் அவுட் இருப்பான்னு தான் நான் பேசிட்டு இருந்தோம். நாங்க எல்லாம் கேம் பார்க்கும்போது பார்த்தானா ரொம்ப சர்ப்ரைசிங்கா அவுட் ஆயிட்டாரு. ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. நான் நினைச்சேன் இன்ஃபேக்ட் அந்த சிச்சுவேஷனே பாத்தீங்கன்னா பிரேத்தம் அவருக்கு ஒரு நல்ல ஒரு தட்டி ஆடி பிடிக்கிற மாதிரி தான் 7 overs 40 தான் தேவை இருந்தது. ஆமா, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கேஎல் ராகுல் கேட்டாரு, நான் தான் அடிச்சிட்டு இருக்கேனையா, நீ எதுக்கே அடிச்ச அப்படின்னு அவரு அவுட் ஆகி போகும்போது கேஎல் ராகுல் கேட்டாரு. அதை நோட் பண்ணீங்களா? ஆமா, நான் தான் அடிச்சிட்டு இருக்கேனே, நீ ஏன் அடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு கேஎல் ராகுல். எனக்கு டெஃபினட்டா 100 அடிச்சுன்னு தோணுச்சு. பாகிஸ்தானோடய 100, செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவோட 100னா சூப்பரா இருந்திருக்கும். பட் டேக்கிங் நோ கிரெடிட் அவே ஃப்ரம் திஸ் பிரேத்தம். 40 for 2 கொஞ்சம் அண்டர் பிரஷர், ஒரு மாதிரமான விக்கெட்டு உள்ள வந்தாரு, நல்லா ஆடினாரு டெஃபினட்டா விராட் கோலி. நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஸ்லோ டவுனே ஆல. ஐ வாஸ் அட் ரன் அ பால் அட் எனி ஸ்டேஜ், ஆல்மோஸ்ட் 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. ஒரு டிபிக்கல் விராட் கோலி இன்னிங்ஸ், த சேஸ் மாஸ்டர் வேற லெவல்ங்க. என்னதான் இருந்தாலும் அந்த விராட் உள்ள நிக்கும் போது இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் விராட் கோலி உள்ள இருக்காரு அப்படின்றது ஆப்போசிஷனுக்கு மென்டலி ஒரு மாதிரி அந்த டவுனாலாம் வச்சுட்டு இருந்தது ஆஸ்திரேலியா த்ரூ த சேஸ். அவர் ப்ரெஷர் அவ்வளவு ஈஸியா அப்சார்ப் பண்றாரு பத்ரி. அந்த மென்டலி ஸ்ட்ராங்ன்ற ஒரு ஃபேக்டர் நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது, இந்த மென்டல் ஸ்ட்ரென்த். ஏன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ், ஒரு ஃபெட்டிக் செட் ஆகும் அவ்வளவு லாங் இன்னிங்ஸ் ஆட்டி ஹீட்ல. ஏன்னா துபாய் இப்போ மார்ச்னாலும் ஹீட் இருக்கும் ஹியூமிடிட்டியில. பட் அந்த ஃபெட்டிக் செட்டன் ஆன போது தான் நீங்க சேஸை விட்டுறீங்க. பட் அவர் கடைசி வரைக்கும் விடல. அஃப்கோர்ஸ் அவர் அவுட் ஆச்சு 40 ரன் தேவை, பட் கேம் வாஸ் வெல் இன் ஹேண்ட். பட் அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் தான் விராட் கோலி கிரேட்னஸுக்கு ஒரு மூல காரணம் எனக்கு படுது. அஃப்கோர்ஸ் அவர் ஃபிட்னஸ் இஸ் சுப்ரீம். ஓடி ஃபீல்டர்ஸே டயர்ட் ஆக்கி விட்டாரு. ஸோ அதுல இதே இல்லை. பட் ஃபென்டாஸ்டிக் டீம் எஃபர்ட். அண்ட் நீங்க சொன்னது கரெக்ட், பெட்டர் டீம் டெஃபினெட்லி ஒன். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இது ரிவெஞ்ச் ஃபார் 2023ன்றாங்க. வேர்ல்ட் கப் அது வேற இது வேற. டெஃபினட்டா அது ஃபைனல், அது ஒரு வேர்ல்ட் கப், இது செமிஃபைனல். ஸோ போத் ஆர் நாட் த சேம். பாலையா சொல்ற மாதிரி சேம். அந்த ஆஸ்திரேலியா டீமும் வேற. மூர்த்திகள், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் மற்றும் ஜாஷ் ஹேசல்வுட் அவங்க வேற லெவல்ல அங்க இருந்தாங்க. பட் அவங்க இல்லாதது டெஃபினட்டா இந்தியாக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்றது ஒரு உண்மை. கரெக்டா சொல்றீங்க பிரேத்தம். விராட் கோலியோட இந்த இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 தான் 5 தாங்க அடிச்சாரு 80 ரன்ல. 4 அவ்வளவா அடிக்கவே இல்லை. பட் 1s and 2s எக்கச்சக்கமா இருந்தது. துபாய் கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, சைட் பவுண்டரிஸ் பெருசு, இந்த கேப்ஸ் நிறைய இருந்தது. அது அவருக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம்.
ஹார்திக் பாண்டியாவோட கம்போஷனும் ரொம்ப பிடிச்சிருந்தது பிரேதம். லேட்டர் ஆன் ரோஹித் சர்மாவோட ஸ்டார்ட் அட் த ஏர்லி ஆன் ஒரு சின்ன கேமியோ ஆனாரு, அதுவும் டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப்ஸ் நிறைய வந்தது இந்தியாவுக்கு. பட் ஹார்திக் பாண்டியாவோட 2 6 ஆடம் ஜாம்பா ரொம்ப குரூஷியல் பிரேத்தம். அது நான் கமெண்ட்ரியில இருந்தேன். திடீர்னு பிரஷர் ஏறிட்டு போச்சு. ரன்ஸ் பாத்தீங்கன்னா பால்ஸ் விட அதிகமாயிட்டு போகுது. பட் அந்த 2 6 தான் டெஃபினட்டா ஒரு முடிச்சு கொடுத்தது. என்னதான் அவர் இருந்தாலும் இந்த பாண்டியா ஏதோ வச்சிருக்காரு பிரேத்தம். அந்த டயத்துல மேட்ச் க்ளோஸ் ஆகும்போது ஐ திங்க் கோச் ஸ்ரீதர் சொல்லிட்டு இருந்தாரு, ஸ்ரீதர் கமெண்ட்ரியில, ஹி லவ்ஸ் த பாக்ஸ் ஆஃபீஸ். பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்கணும், பிரஷர் இந்த மாதிரி எல்லாம் போதுன்னா நான் அங்க நின்று முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற ஆட்டிடியூட் ஹார்திக் பாண்டியா டெஃபினட்டா பாராட்டும் பிரேத்தம். அது நாங்க ஒரு குரூப்பா பார்த்திருந்தோம் பத்ரி. இது நீங்க ரொம்ப வருஷமா பாக்குறேன். ஹார்திக் பாண்டியா ஒரு பிக் கேம் பிளேயர், அதுல டவுட்டே கிடையாது. மோர் ஆஃபன் தென் நாட் ஒரு பிக் கேம்ல ஷைன் ஆவாரு. நீங்க ஒரு சாதாரண பைலாட்டல் சீரீஸ்ல ஹார்திக் பாண்டியா இதே பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா முன்னாடி அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு. வேணும்ட்டு அவுட் ஆருன்னு நான் சொல்ல, பட் அவர் பிக் கேம் பிளேயர். அந்த பிரஷர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். லைட்ஸ் ஆர் ஆன், அப்பதான் ஹார்திக் பாண்டியாவோட இதே வருது. அவர் டெஃபினட்டா நீங்க வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் பாருங்க, அந்த ஃபைனல் ஓவர் போட்டாரு. சோ அவர் டெஃபினட்டா ஒரு பிக் கேம் பிளேயர். அந்த பிரஷரை அப்சர்வ் பண்றாரு. அவரும் ஒரு விராட் மாதிரி கொஞ்சம் மென்டலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு ஃபீல் பண்றாரு. அப்கோர்ஸ் அந்த விராட் அளவுக்கு ஒரு ஜாம்பவான் பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் வரல, ஏன்னா அவர் அவ்வளவு விளையாடல ஆப்வியஸ்லி. பட் அவர் பிக் கேம் பிளேயர், அதை நேத்தியும் ப்ரூவ் பண்ணாரு. அவுட்டே இல்லைங்க. இந்த டயத்துல நம்ம இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டா ஓவர் ஷேடோ இதெல்லாம் பண்ணுது என்னன்னா ஸ்ரேயஸ் ஐயரோட பார்ட்னர்ஷிப் வித் விராட் கோலி. இதுதாங்க ஒரு மூல காரணம். 94 ரன் பார்ட்னர்ஷிப் 2 பேர் இடையில ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலா இருந்தது. 40 ஆட் தான் அடிச்சாரு, பட் அவர் ஸ்பின்னர்ஸ் ஆடுற அணுகுமுறை ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ரொம்பவே முக்கியமா இருந்தது. த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கன்சிஸ்டன்ட், இன்ஃபேக்ட் த பெஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பிளேயர் அகைன்ஸ்ட் ஸ்பின் அப்படின்றது ஒரு அண்டர் ரேட்டட் பர்ஃபார்மன்ஸா அவர் அண்டர் த ரேடார் போயிட்டே இருக்காரு, கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. அப்சல்யூட்லி அதை நீங்க சிங்கிள் அவுட் பண்ணது கரெக்டான விஷயம் பத்ரி. ஸ்ரேயஸ் ஐயர் அப்கோர்ஸ் இங்கிலாந்து சீரீஸ்ல அவரை டிராப் பண்ணலாமேனா யோசிச்சாங்க. அப்புறம் விராட் அன்ஃபிட்னால ஸ்ரேயஸ் ஒரு 56 அடிச்சு பொசிஷனை சாலிடிஃபை பண்ணாரு. எல்லா மேட்ச்லயும் அடிச்சிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். ஆனா ஒரே ஒரு ரிக்ரெட் ஸ்ரேயஸுக்கு என்ன இருக்கும்னா, அவர் டில் தி எண்ட் இருக்க மாட்டேங்கிறாரு. அப்கோர்ஸ் அவரோட ரோல் ஒரு டப்பு டிப்புன்னு ஒரு 50-60 அடிக்கிறது, அதை பண்றாரு சூப்பரா. அண்ட் மேபி அதுதான் அவரோட ரோலோ என்னமோ, அதுதான் இங்க மேனேஜ்மெண்ட் சொல்லிருக்காங்க. எண்டு வரைக்கும் இல்லைன்னா பரவாயில்ல, கேமை செட்டப் பண்ணிட்டுன்னா அதை பியூட்டிஃபுல்லா பண்றாரு. பட் அவர் மனசுல தோணும் அடுத்த மேட்ச் நான் பினிஷ் பண்ணணும்னு. சூப்பரா ஆடுறாரு. இன்னொரு பிளேயர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பத்ரி. இது நான் எல்லாரும் என்ன ட்ரோல் பண்ணுவாங்க, பிகாஸ் நான் பிகினிங் ஆஃப் த டோர்னமெண்ட் ரிஷப் பந்த் கேட்டுட்டு இருந்தேன். நேற்று KL ராகுல் சூப்பரா ஆடினாரு. அது எந்த விதமான அதை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இன்ஃபேக்ட் நீங்க சொன்னது கரெக்ட். விராட் கோலி கேட்டாரு, எதுக்குப்பா நீ அடிக்க போன, நான் தான் அடிச்சிருந்தானேன்னு கேட்டாரு. KL ராகுல் நேத்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் டெஃபினட்டா ரிஷப் பந்த் கேட்ட இன்க்ளூடிங் மீ, அவங்கள எல்லாம் கொஞ்சம் ஓரமா உட்காருங்கப்பா, நான் இருக்கேன் இங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு நேத்து KL ராகுல். ரொம்ப நல்லா ஆடினார் KL ராகுல். வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி தான் நம்ம KL கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். சோ அதை நேத்து ப்ரொவைட் பண்ணாரு. கிரேட் டு see that. ஏன் KL ராகுல் நம்பர் 6 ஆடுறாரு, ஏன் அவர் மேல வரமாட்டாரு அப்படிங்கிற நம்மளோட கேள்விகளுக்கு நேத்தி பர்ஃபார்மன்ஸ் பதில் சொல்லிச்சுங்க. அவ்வளவு ஈஸி ரோல் கிடையாது. இந்த டவுன் தி ஆர்டர் நம்பர் 6 நம்பர் 7 ஆடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதான் அவர் நல்லா பண்றாரு அப்படிங்கும் போது, எப்பா நீ அனுபவம் வாய்ந்த வீரர், நீ இதை பண்ணு, கஷ்டமான ரோலை பண்ணு அப்படின்னு அவர் கொடுத்திருக்காங்க. அவரும் ரொம்ப நல்லா பண்றாரு KL ராகுல். பட் எஸ், ஒன்ஸ் அகெயின் நான் சொல்றேன், பேட்ஸ்மேன் பினிஷ் பண்ணி வச்சாங்க, பட் போலர்ஸ் தான் வின் பண்ணி கொடுத்தாங்க மேட்சை. டவுட்டே இல்ல பிரேத்தம். ஸ்பின்னர்ஸ் வருண் சக்கரவர்த்தி, டிராவிஸ் ஹெட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்தாருங்க. வருண் சக்கரவர்த்தியோட செலக்ஷன் அந்த ஒரு விக்கெட்லயே எனக்கு தெரிஞ்சு ப்ரூவ் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான பிளேயர் பிரேத்தம். ஷமி திடீர்னு ஒரு கேட்ச் கையில போட்டு போச்சு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச். ஆமா, இன்ஃபேக்ட் நம்ம ஐயோ போச்சுடா, திருப்பி நடக்க போகுதாடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா ஆட ஆரம்பிச்சாரு ஹெட். நல்ல வேலை வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்தாருங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சில இருந்தது, வந்த உடனே விக்கெட். சோ போலர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டாரு, ஜடேஜா நல்லா போட்டாரு, ஷமியோட விக்கெட், ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட், crucial turning point. ஃபீல்டிங் நல்லா இருந்தது. ஸ்ரேயஸ் ஐயரோட ரன் அவுட் கடைசியில அந்த அலெக்ஸ் கேரி அடிச்சது, அது ஒரு 15 ரன் சேவ் பண்ணிச்சு. So all in all, bowling and fielding also very good from Team India yesterday, brother. bowling, fielding and captaincy நேத்து ரோஹித் நல்லா ரொட்டேட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் நம்ம ப்ரிவியூ ஷோல பேசியிருந்தோம், வருண் அப்ரண்ட் ஹெட்டுக்கு போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது கொஞ்சம் லேட்டா வந்தது, பட் லேட்டா வந்தாலும் ஹெட்டை தூக்கிட்டாரு. அண்ட் ஃபீல்டிங் நேற்று நல்லா இருந்தது. அந்த நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. ஸ்ரேயஸ் ஐயரோட டைரக்ட் ஹிட் 20-25 ரன் டெஃபினட்டா சேவ் பண்ணிச்சு. கேரி சூப்பரா ஆடினாருங்க. அகேன்ஸ்ட் ஸ்பின் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாரு. அண்ட் ஸ்மித் மறக்காதீங்க, பழைய குதிரை அது இன்னும் ஓடுது, ரொம்ப நல்லா ஆடினாரு. இந்த மாதிரி பிச்சில் ஸ்மித் தட்டி ஆடினாரு. அது ஆஸ்திரேலியாவை நீங்க யூ கேன் நெவர் ரைட் தம் ஆஃப். நல்ல ஸ்கோர் அது. அப்கோர்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல 290 நோக்கி போயிருந்தது ஸ்கோரு. bowling and fielding கொஞ்சம் புல் பேக் பண்ணிட்டு, பட் ஆஸ்திரேலியா ஒரு வித்தவுட் அ ஃபைட் போவே மாட்டாங்க.
ஐ திங்க் ரோஹித் சர்மா கேட்டாங்க வாட் இஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் திஸ்னா, இனிமே ஆஸ்திரேலியா காம்படிஷன்ல இல்ல அப்படின்னாரு அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. சோ அவ்வளவு பயம் உண்டாக்கியிருக்காங்க ஆஸ்திரேலியா இந்தியாக்கு எப்பவுமே. சூப்பர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். எஸ், நம்ம ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசினாலும் ஆஸ்திரேலியா நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பிரீத்தம். ஏன்னா நான் வந்து கமெண்ட்ரிலயே இதை சொல்லிட்டு இருந்தேன், அவங்க டாஸ் ஜெயிச்சு அவங்க சேஸ் தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் நான். ஏன்னா அவங்கள லெட்ஸ் பி ஆனஸ்ட், இந்த மாதிரி ஒரு போலிங்கை வச்சு அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. அவங்க அடிச்சாங்க, ஓகே, ஒரு 260 மட்டும் போனாங்க, மேபி ஒரு 280, மினிமம் 300 தேவை. இந்த போலிங் வச்சு இந்த இந்தியன் பேட்டிங்ல என்ன பண்ணி நீங்க கண்டெயின் பண்ணணும், 300 தேவை. ஸோ நாங்க கொஞ்சம் சர்ப்ரைஸ், ப்ராப்ளி அங்க கொஞ்சம் ஒரு பேட் டிசிஷன் எடுத்தாங்க, ட்ரை விக்கெட் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. பட் வித் தேர் போலிங் அட்டாக் தே குட் ஹவ் ஒன்லி சேஸ்ட். அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்றது கஷ்டம். ஐ திங்க் என்ன கொஞ்சம் ரெண்டு சைடுமே விக்கெட்டை மேபி மிஸ்ரீட் பண்ணாங்க. இட் பிளேட் பெட்டர் தென் இட் லுக். அதுதான் கரெக்டான இது. ஏன்னா ரொம்ப ட்ரையா கரெக்டா காமிச்சாங்க. பட் 280 was a par score maybe. So ஆஸ்திரேலியா நினைச்சாங்க இந்த பிச்சில் 270 280 இருந்தா கூட நம்ம போலிங் பெரிய போலிங் இல்ல, பட் 3-4 ஸ்பின்னர் இந்த சங்காவையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க, ஹெட் இருந்தாரு, ஸோ வச்சு மேனேஜ் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. பட் ஐ திங்க் பிச் வாஸ் பெட்டர் தென் இட் லுக். அண்ட் மேபி அது இன் ஹைண்ட்சைட் அவங்க சேஸ் பண்றணுமான்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் அவங்க 300 அடிச்சிருப்பாங்க. ஆஸ்திரேலியா இந்தியாவோட ஸ்பின்னர்ஸோட 300 சேஸ் பண்ணிருப்பாங்களா தெரியாது. பட் எனிவே அது ஒரு நெமிசிஸ், இந்தியாவோட நெமிசிஸ். அது ரொம்ப நாளா வந்து ஒரு ஐசிசி நாக் அவுட்ல அப்படி இருந்தாங்க ஆஸ்திரேலியா. அதை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதை இது பண்றாங்க, அந்த டாக்கை கொஞ்சம் படுக்க போட்டிருக்காங்க இந்தியா. டெஃபினட்டா, டவுட்டே இல்ல. குட் டு see India in Champions Trophy 2025 final, third consecutive final, 5 times overall in the final, 2-time champions. Looking forward to Sunday. இந்தியா வர்சஸ் யாரு, சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாண்டா, யார் வர போறாங்க தெரியலங்க. எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஓகேன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து அடிப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல், ப்ராபப்லி a repeat of 2024 T20 World Cup final. Thank you Pratham for coming on Cricket with Badri. உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Thank you guys, see you soon with lot more content. Bye.